A very good morning and welcome to our daily devotion. Today we'll be looking at Proverbs chapter 8 verse 12 to 21. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரீஃப் ஓவியூ பார்க்கலாம். இதில் வந்து சாலமன் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது சாலமன் விஸ்டம் மூலமாக அதாவது விஸ்டமாக பேசுகிறார். ஸோ விஸ்டம் அவங்க ஸ்பீச்சில் என்ன சொல்கிறாருன்னா, விஸ்டம் பிரிங்ஸ் ஜஸ்டிஸ், விஸ்டம் பிரிங்ஸ் ரிச்சஸ் அண்ட் விஸ்டம் பிரிங்ஸ் ப்ரூடன்ஸ் டு தோஸ் ஹூ லவ் விஸ்டம். அதாவது விஸ்டம் யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன தான் நன்மை வரும் சொல்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ஸ் 12 to 14 என்ன சொல்கிறாரு, விஸ்டம் டெல்ஸ் வித் நாலேஜ், கவுன்சில் அண்ட் ப்ரூடன்ஸ். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாரு, வேர்ஸ் 15 to 16 ராஜாக்கள் எல்லாம் ஞானம் இருந்தால் நியாயமாக ரூல் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வேர்ஸ் 17 என்ன சொல்கிறாருன்னா, ஞானம் விஸ்டம் லவ்ஸ் தோஸ் ஹூ சீக். அதாவது ஞானத்தை தேடுறவங்களுக்கு வந்து விஸ்டம் ஞானம் வந்து நேசிக்கும்னு சொல்கிறாரு. And from verse 18 to 21 சொல்கிறாரு, ட்ரூ ரிச்சஸ் அண்ட் ஃப்ரூட், என்டியூரிங் ஃப்ரூட் கம்ஸ் வித் விஸ்டம். அதாவது உண்மையான சொத்துக்கள், அதுக்கடுத்து ஒரு ஃப்ரூட்ஸ், என்டியூரிங் ஃப்ரூட், லைஃப் லாங் என்டியூரிங் ஃப்ரூட்ஸ் கம் வித் விஸ்டம். ஸோ இதுலேருந்து இதான் ஒரு ப்ரீஃப் சம்மரி. இதுலேருந்து நம்ம ஒரு சின்ன டேக்அவேனா verse 17 எடுக்க போகிறோம். Proverbs chapter 8 verse 17 என்ன சொல்கிறாரு Solomon, I love those who love me and those who seek me diligently find me. So very simple takeaway. And again இது வந்து நம்ம முன்னாடி பார்த்துருக்க மாதிரி தான், ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறது தான். அதாவது ஞானத்தை தேடுறவங்களுக்கு ஞானம் நேசிக்கும், அண்ட் ஞானத்தை தேடிக்கிட்டே இருக்கவங்களுக்கு ஞானம் வில் ரிவார்ட் தெம். அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு பரிசு இருக்கும். ஸோ என்ன ஞானம், என்ன தேடுறது, நான் வந்து இது வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ நம்ம நிறைய வாட்டி ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணி கேட்போம். நம்ம லைஃப் ப்ராப்ளம்ஸை மீறி நிறைய வாட்டி எஸ்பெஷலி சின்ன பசங்கள்லாம் இந்த மாதிரிலாம் ப்ரேயர் பண்ணுவாங்க, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தராங்க. ஏன்னா அவங்க படிக்கிற டைமில் அவங்க அதை வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா எக்ஸாம் டைமில் தான் அப்போது வந்து இன்னும் ஃபெரோஷியஸாக கேட்பாங்க, ஆண்டவரே ஞானத்தை தாங்க, எனக்கு மெமரி தாங்க, எல்லாமே. ஸோ அதே மாதிரி ஆனால் நம்ம வந்து எக்ஸாம் கேட்குறோம், இல்லை வேலைக்கு கேட்குறோம், இல்லை பலத்துக்கு எல்லாம் கேட்குறோம். பட் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு, இது வந்து ரெண்டு முறையில் பார்க்கலாம். ஸோ முதல் முறையில் என்னென்னா, கேட்குறது தப்பே இல்லை, கேட்கணும். ஆனால் எப்படி கேட்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து ஒரு வாட்டி கேட்டுட்டு விடக்கூடாது, 2 வாட்டி கேட்டுட்டு விடக்கூடாது, இல்லை மாதத்துக்கு ஒரு முறை, இல்லை வாரத்துக்கு ஒரு முறை சர்ச்சில் வர மட்டும் அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது. Our God is a God who gives. Our God is a God who loves to listen. அதாவது நம்ம ஆண்டவர் வந்து நம்ம சொல்கிறத கேட்குறத நேசிக்கிற ஆண்டவர். ஸோ it is very very important for us to keep on asking, because as Jesus said in Matthew, ask and it will be given to you, seek and you will find, knock and it will be opened. ஸோ நம்ம வந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஏன்னா நம்ம ப்ரேயர் பண்ண போது கூட we have to keep on praying persistently. அது கண்டினியூஸாக ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஃபெய்த்தோட ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதான், லைக் நம்ம வந்து கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டே இருக்கணும். எதுக்கு? ஞானத்துக்கு மெயினாக, இம்பார்ட்டண்ட்டாக. அண்ட் செகண்டே என்ன சொல்கிறார் சாலமன், என்ன சொல்கிறாரு, தோஸ் ஹூ சீக் விஸ்டம், விஸ்டம் லவ்ஸ் தெம் அண்ட் தே வில் பி ரிவார்டட். அதாவது ஞானத்தை யார் தேடிக்கிட்டே இருக்கீங்களோ, விஸ்டம் ஞானத்துக்கு அவங்க நேசித்து ஞானம் அவங்களுக்கு வழங்கப்படும். ஸோ சாலமன் இங்கே கேரண்டீடாக சொல்கிறாங்க, யூ கீப் ஆன் ஆஸ்கிங் அண்ட் ஆஸ் யூ கீப் ஆன் ஆஸ்கிங் wisdom will be granted to you. ஸோ இது எப்படி நான் ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு செடியை வந்து நம்ம வந்து பிளான் பண்ணுறோன்னா, ஒரு நாள் மட்டும்தான் தண்ணி ஊற்றுவோமா, இல்லை 2 நாளா, இல்லை 3 நாளா, இல்லை 4 நாளா? இல்லை, டெய்லி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். கரெக்டாக? ஸோ டெய்லி தண்ணி ஊற்றினா தான் அந்த செடி எப்படி இருக்கும், வளர்ந்து 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 ஒரு பிளான்ட் ஆகும். அந்த பிளான்ட் ஆகிட்டோடனே தண்ணி நிறுத்தணுமா? இல்லை, திரும்பி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். ஊற்றிக்கிட்டே இருந்தால் அது எப்போ ஒரு பெரிய மரம் ஆகிற வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டு. அதே மாதிரி நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபித்து கேட்க போது ஞானத்துக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும். பர்சிஸ்டண்ட்டாக கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டே இருந்தால் தான் ஞானம் நம்மளுக்கு வழங்கப்படும். அண்ட் when we receive wisdom, that will, அது வந்து நம்மளுக்கு கொடுக்குற போகிற சந்தோஷத்தையும் பெனிஃபிட்ஸும் and the joy is unrivaled. So that's what I want us to take away. அதாவது நம்ம அந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அதாவது செடியை வளர்க்குற மாதிரி நம்ம டெய்லி ஆண்டவர்கிட்ட எப்படி ஞானத்துக்கு கேட்டுக்கிட்டே இருந்தால் தான் ஆண்டவர் நம்மளுக்கு ஞானத்தை கொடுப்பார். ஸோ that is what I want us to take away. Thank you.